ஸ்ரீ தேவி பாகவதம் 47ஆம் பகுதி. ஸ்ரீ நாராயணர் செய்த தேவி யஜ்ஞம். மன்னா, மகாவிஷ்ணு முறைப்படி செய்த தேவிக்கான அந்த அற்புதமான யஜ்ஞத்தை கூறுகிறேன். பராசக்தியை தரிசித்துவிட்டு மும்மூர்த்திகளும் பூ உலகிற்கு வந்தபோது தேவியின் ஏவற்படி அவர்களுடன் நிச்சிலை ஆகிய ஆதார சக்தியும் வந்தாள். அவளை தரை என்றும் பிருத்வி என்றும் மேதினி என்றும் கூறுவர். அவள் பின்பு பூமி வடிவமாகிவிட்டாள். பிரம்மதேவர் அதன் பின் மேரு மலையின் உச்சியில் பிரம்மலோகத்தை உண்டாக்கினார். இந்திரன் ஸ்வர்க்கத்தை உண்டாக்கினார். மகாவிஷ்ணு வைகுந்தத்திலிருந்து புறப்பட்ட கைலாயத்திற்கு வந்து ருத்ரரையும் அழைத்து கொண்டு வந்து தேவி யஜ்ஞத்தை நடத்த விரும்பினார். அதற்கான அழைப்பை தேவர்கள் அனைவருக்கும் அனுப்பினார். பெரிய அழகிய யாக மண்டபத்தை அமைத்து யஜ்ஞத்தை ஆரம்பித்தார். அப்போது மகாவிஷ்ணுவே, நீர் தேவர்களுக்குள் சிறந்தவர், தேவர்களால் வணங்கப்படுபவர். சகல ஐஸ்வர்யங்களும் சம்பத்துக்களும் உங்களுக்கு உண்டாகும். தாம் எடுக்கும் அவதாரங்கள் அனைத்திலும் நான் கலந்திருப்பேன். எனது சக்திகளான வாராகி, நாரசிம்மி இரண்டும் தங்களோடு கலந்து எல்லாவற்றையும் முடித்து எனது புகழை அதிகரிக்கும். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லோரும் தங்களை பூஜித்து நன்மை பெறுவர் என்றொரு அசரீரி வானில் ஒலித்தது. அதன் பின் மகாவிஷ்ணு சிறப்பாக யாகத்தை முடித்துவிட்டு வைகுந்தத்திற்கு சென்றார். 47ஆம் பகுதி நிறைவடைந்தது.